சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 34. பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு லைஃப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் பொண்ணு கொடுன்ற நிலைமையில் எல்லாமே வந்துட்டாங்க அந்த டார்கெட்டு. ஆனால் தான் பிள்ளைக்கு யாரை அனுப்பணும் யாரை பண்ணணும் பகவான் தீர்மானிக்கிறான். எல்லாத்துலேயுமே நான் ஐயனை நம்பி தான் இன்னி வரைக்கும் எல்லாத்தையுமே நான் நம்பிக்கிறேன். மனிதர்களை நம்பி இல்லை, பகவான் கடவுளை நம்பி தான் எல்லாமே. என பார்த்து பார்த்து வளர்க்கிறார் பகவான் ஐயப்பன். சொல்லுவாங்க, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் உன்னை ஏன் அன்னை என்பதா. வாழ்க்கையில் தோல்வியே சந்திச்சுன்னு இருந்தேன். ஆனால் அந்த தோல்விக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்குதுன்னு காக்க வச்சான் பகவான் ஐயப்பன். சாதாரண கடவுளாங்க அவரு. வாழ்க்கையில் பொண்ணு கிடைக்காம எவ்வளோ இது பண்ணாங்க போனாங்க. ஆனால் எனக்கு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வேணும் தான் பகவான் கிட்ட சொன்னேன். அதே மாதிரி பகவான் ஐயப்பன் அப்பா அம்மா இல்லாத பொண்ணை எனக்கு அனுப்புகிறார் பகவான் ஐயப்பன். அது நல்ல குணம் படைத்து அந்த தெய்வீக சக்தியாக படைத்த அவருடைய மருமகளை அனுப்புகிறார் பகவான் ஐயப்பன். இந்த உலகத்தில் அவன் அருள் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. அதான் சொல்லுவாங்க. அந்த சக்திக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்க பாருங்க. சொல்லுவாங்க, பரிமள பிரியனே சரணமையப்பா. பரிமள பிரியன்காரன். ஆனால் தாம் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மருமகளை அனுப்புகிறான் பாருங்க. அந்த சரணத்தின் மொழி, அவனுடைய சக்தியின் மொழி, அவனுடைய ஞான மொழியின் வரிகளாக தன்னுடைய மகனுக்கு தன் மருமகளை பரிமள பிரியனே மணிகண்டனே அனுப்புகிறான் பாருங்க பகவான் ஐயப்பன். என்ன ஒரு வேதத்தின் தத்துவம் பாருங்க. இந்த உலகத்துல எத்தனோ ஒரு கோடிக்கணக்கான மணிகண்டன் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கெல்லாம் இந்த மாதிரி அம்சம் அமையறதெல்லாம் அவனுடைய வரம் இருந்தால் மட்டும்தான் அமையும். அந்த வரத்தை பெற்றவன் இல்லை, நான் பாக்கியசாலி இல்லை. என் அப்ப எனக்கு எப்படியாப்பட்ட ஒரு பொண்டாட்டி அமைச்சிருப்பான் பகவான் ஐயப்பன், ஸ்ரீமான் நாராயணன். அதுவும் இல்லாம எனக்கு ஐயப்பனை 365 நாளுக்கு வச்சு ஒரு கும்பிடணும்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. என்னடா நம்ம மலைக்கு போகிறோம், பகவானை எடுத்து வச்சிடமேன்ட்டு மிகப்பெரிய ஒரு மனக்குறையாகவே இருந்தது. நம்மளை ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்க்குறார் ஐயப்ப. அவரை கார்த்திகை மாதம் மட்டும்தான் நம்ம கும்பிடணுமா பகவான் ஐயப்பனை. அவரை எப்பயுமே வச்சு அவரை கும்பிடணுமே நம்ம பகவான் ஐயப்பனை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவன், அன்பே வடிவ சிவமானவன், அன்பே வடிவமாக மகாவிஷ்ணுவானவன் ஐயப்பன். அப்படியேப்பட்ட கடவுள் என் புள்ள எவ்வளோ மனசுல அந்த பக்தியோடு அவனை நான் நினைத்து என்னென்ன செய்கிறேனோ அதற்கு பின்னாடி அவர் தான் இருக்கிறார். எல்லாமே அவர் இல்லாமல் நான் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், என்னைக்குமே நான் ஜீரோ தான். ஹீரோ என் ஐயப்பன் தான். அப்போ ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்கிறவன் என் மனசுல என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய பகவான் ஐயப்பனுக்கு. அப்ப அவனுடைய வச்சு நான் கும்பிடணும். அவனை நான் பகவானை நான் 365 நாளும் சேவிக்கணும். 365 நாளும் அவனுடைய சரணத்தை சொல்லணும். இந்த நாட்களை என் உயிரில் கலந்து என் நாவில் புரளும் என் ஐயப்ப தேவா. அந்த சரணத்தை சொல்ல சொல்ல பகவான் ஐயப்பன் உள்ள ஐக்கியமாயிட்டார். அந்த 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை பண்ண வைக்க வச்ச பகவான் ஐயப்பன் அப்புறம் 4:30 மணிக்கு அந்த பிரம்ம மோட்சில பூஜை பண்ண செய்ய வச்சார் பகவான் ஐயப்பன். அப்புறம் 4 மணிக்கு அந்த சரணத்தை 108 சரணத்தை என் வாயால சொல்ல வைக்கிறார் பகவான் ஐயப்பன். ஃபர்ஸ்ட் போட்டோவாக உள்ள வரார், அப்புறம் விக்கிரகமாக உள்ள வரார் பகவான் ஐயப்பன். உயிர் ஆத்மாவா ஜோதி ஆத்மாவாக உள்ள வருகிறான் பகவான் ஐயப்பன். அப்புறம் சனிக்கிழமை ஐயப்பனுக்கு பூஜை நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாலை போட்டால் அவருக்கு பூஜை நடக்கல. அந்த சனிக்கிழமை ஐயப்பனுக்கு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஐயப்பனோட சரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி சொல்ல சொல்ல அவன் சக்தியும் எனக்கு கிடைத்தது. பகவான் ஐயப்பனும் எனக்கு பரிபூரணமாக ஐயப்பனுடைய அன்பும் கிடைத்தது. பகவான் ஐக்கியமாக என்னிடத்தில் சபரிமலையில் இருக்கிறதுல 365 நாளும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பகவான் ஐயப்பன். அந்த சத்தியவானன் பகவான், அன்புக்கு அடிமையானவன், என் தேவாதி தேவன். என்ன புண்ணியம் செய்தேனோங்க. உண்மையா சொல்றேங்க, இது சத்தியமான வார்த்தை. பகவான் ஐயப்பனை வீட்டில் வச்சு நீ வணங்க கூட முடியாதுங்க. ஒரு போட்டோ வச்சு கூட அவனை வணங்க முடியாதுங்க. ஏன்னா அவன் அன்பை பெறதற்கு நீ பல தியாகங்கள் செய்ய வேணும். ஐயப்பா சாதாரணமா இங்க உட்கார்ல,
ஐயப்பா சாதாரணமாக வந்து இந்த வீட்டில் உட்காரல, பல இடத்துல நான் பூஜை செய்யலை, என்ன பல சோதனைகள் கொடுத்து அதில் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று, அந்த பரீட்சையில் எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு ஐயப்பன் சக்தியை வென்று கொண்டிருக்கிறேன். பகவான் ஐயப்பனை நான் அன்பை வென்று விட்டேன். பகவான் ஐயப்பனோட அன்பை வென்று விட்டேன். இதுக்கு மேலே நான் சம்பாதிக்கிறது என்னங்க வேணும்? என் பெரிய சொத்தை பொக்கிஷத்தை ஐயப்பனை சம்பாதிச்சிருவாங்க. இவன் இல்லைன்னா தான் நான் வாழ்க்கையில் நான் தோத்துறேன்னு அர்த்தம். பகவான் ஐயப்பன் என் லைஃப்ல இல்லைன்னா தான் தோத்துறேன்னு அர்த்தம். அவனை ஜெயிச்சு நான் நிற்கிறேங்க. நாங்கள் பல பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பைத்தியக்காரனை என்ன பைத்தியக்காரனா கூட சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா ஊடு ஃபுல்லாக சாமி வச்சுக்குவோம், பைத்தியக்காரன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அத்தனை பேரையும் அந்த பைத்தியக்காரன் சொன்ன வாய்ங்க அத்தனை பேரையும் நான் யார் என்றது காட்டிட்டான். அவன் பிள்ளை யார் என்றது காட்டிட்டான் பகவான் ஐயப்பன். எப்படிப்பட்ட பரமாத்மா பாருங்க. என்ன பைத்தியக்காரன் சொன்ன அத்தனை பேரையும் என் காலில் விட வச்சாங்க பகவான் ஐயப்பனு. இது பகவானுடைய என்ன ஒரு வார்த்தை பாருங்க. எதா சொல்ல, யாரையுமே வந்து நீங்க கேவலமா நினைச்சிடாதீங்க. அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கவனை வந்து கேவலமா நினைச்சிடாதீங்க. இறைவன் மிகப்பெரிய சக்தியுடையவன். தன் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறான். அதாவது சொல்லுவாங்க, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் உன்னை என் அன்னை என்பதா? ஐயா, ஞானதாரம் தந்த உன்னை நான் என் தந்தை என்பதா? அன்னையும் தந்தையும் ஆனவனே, குருவும் குலவும் தெய்வமானவனே, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரட்ச ரட்ச மகாபாவ் மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. எண்ணில் கடந்த தாயே என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை.